கோயம்புத்தூர் மக்களே, இந்த எலெக்ஷன் நீங்கள் யாருக்கு பின்னாடி? பல முனை போட்டியாக இருக்குன்றாங்க. ஆமாம், உண்மையிலேயே 5 முனை போட்டின்றாங்க. 5 முனை போட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் பார்க்குறது, இப்போது டிவிகேங்கிற ஒரு புதிய சக்தி, புதிய கட்சியாக உள்ள வரும்போது, சீமான் சார் ஆல்ரெடி ஓட் பேங்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு எம்எல்ஏ அளவு போகலான்னா அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ இங்கே வந்து ஒரு 3 முனை போட்டியாக தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து டிவிகேக்கும் கொஞ்சம் கம்மி தான். நான் வந்து 2 முனை போட்டியாக தான் பார்க்குறேன். எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து 2 முனை போட்டி தான். இப்போ கோயம்புத்தூரில் ஏன் சொல்கிறேன்னா, 2021 எலெக்ஷனில் டிஎம்கே வந்து தனிப்பெரும்பான்மையோட வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சும் அவங்களால கோயம்புத்தூரில் ஒரு சீட்டை கூட வாங்க முடியல. ஏன்னா எஸ்பி வேலுமணி சார் கட்டி காப்பாற்ற ஒரு கோட்டை, என் ஆளுங்களை தொடர்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலான்னு ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்காரு. இந்த இடத்த நான் வாங்கித்தரேன் அப்படின்னு கரூரில் போட்டிகிட்டு இருந்தேன். 4 டைம் கரூரில் போய் போட்டிட்டு அதில் 3 டைம் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி சார், இந்த டைம் நான் கோயம்புத்தூரில் போய் கோயம்புத்தூர் நான் நம்மோட வசம் ஆக்கி காட்டுறேன், ஏன்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிருக்காரு. நிறைய பேர் கரூர் பிரச்சனைனால தான் அவர் அங்கே போனாங்க அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு எம்எல்ஏ வந்து ஈஸியாக கடந்துட்டு வந்துடுவாங்க. அதுவும் ஒரு டாப் நாட்சில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கார் அங்கே. அவர் வந்து அதுக்கெல்லாம் பயந்துட்டு வந்தாரானா இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் வேறு தொகுதி போயிருப்பார், கோயம்புத்தூர் வந்திருக்க மாட்டார். ஈஸியாக டிஎம்கே ஜெயிக்கிற தொகுதியாக போயிருப்பார், இங்கே வந்திருக்க மாட்டார். இப்போ இங்கே தான் கோயம்புத்தூர் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். தேர்தல்களும் செந்தில் பாலாஜி சாரா இல்லைங்க எஸ்பி வேலுமணி சாரா. அதனால டிஎம்கே வந்து கோயம்புத்தூரை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு எம்எல்ஏ கூட இல்லை 2021 ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணாமல் உக்கடமோட மேம்பாலம், ஜிடி நாயுடுவோட மேம்பாலம் எல்லாத்தையும், ஜிடி நாயுடு வந்து ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்த பீரியடாக இருந்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் நம்ம பீரியடில் கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சது. அப்புறம் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, இப்படி எல்லாத்தையுமே இப்போ புதுசு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ஏன்னா ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, இந்த தொகுதி நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்காம இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ தூரம் இங்கே வந்து வேலை பார்த்துருப்பாங்க. அடுத்த டைம் இங்கே நம்ம தான் இந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அதுலேருந்தே தெரில எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு. இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி தான் செந்தில் பாலாஜி சார் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, அரசியல் பழகி அவங்க வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அவங்களுக்கு தெரியாதா எப்படி செஞ்சால் என்ன ஆகும்னு. அதனால் இந்த எலெக்ஷன் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். அதாவது தமிழ்நாடே உத்து பார்க்குற ஒரு ஜோனாக இருக்கும். யார் வெற்றி பெற போகிறான்னு பார்க்கலாம்.